மாறன் வீரா சீரியல் செப்டம்பர் 25 இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அப்போ நம்ம பிருந்தா சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறத பார்த்துட்டு பிருந்தா டென்ஷன் ஆகி, இங்கே பாருங்கள், மாமா எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் யாருமே எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மாறன் நேரா பிருந்தாவை பார்த்து கண்ணை சேர்க்கிறாரு. தயவு செஞ்சு எந்த உண்மையும் சொல்லிடாத அப்படின்னு கண்ணை சேர்க்கிறாரு. இதை பார்த்துட்டு பிருந்தாவும் அமைதியாக இருக்காங்க. அப்போ ராமச்சந்திரன் கேட்குறாரு, அப்படி மாறன் அப்படி உங்கள் எல்லாருக்கும் என்ன நல்லது பண்ணிட்டான்னு எனக்கு இன்னுமே புரியவே இல்லை. அவன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான், அதை போய் நீங்கள் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாமல் அவன் சொல்கிறத நம்பி இப்படி என்ன மாதிரி நடு ஆத்துல நிற்காதிய. இங்கே பாரு பிருந்தா, நீ சின்ன பொண்ணு. அவன் பேசுறத வச்சு அவன் நல்லவன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அவன் எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு எனக்கு தான் அம்மா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பன்னு பார்த்து கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நீங்கள் தான் வந்துட்டு அந்த 2 பிள்ளைங்களையும் விருந்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அவங்க வந்தா நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எனக்கும் அவங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அப்படியே நீங்கள் ராகவனையும் கண்மணியையும் விருந்துக்கு அனுப்பிவிட்டா நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் கண்மணி உதவி பண்ணால் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எப்படி அவங்க 2 பேரையும் தண்ணி தெளிச்சு விட்டனோ அதே மாதிரி கண்மணி ராகவனோட பொறுப்பு எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் அவங்க வந்தால் கூட்டிகிட்டு போங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த விருந்து வைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட நீங்கள் எந்த அனுமதியும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்துட்டு கண்மணியோட அம்மா நேராக வந்துட்டு கண்மணிக்கிட்ட, இங்கே பாரு, நீ விருந்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அவர் என்ன சொன்னார், விருப்பம் இருந்தால் மட்டும்தானே கூட்டிகிட்டு போக சொன்னார். எனக்கு வரத்தில் கொஞ்சம் விருப்பமும் இல்லை, அதனால நீங்கள் என்கிட்ட கேட்குறது வேஸ்ட்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன்னைய பெத்தபடி உன்கிட்ட எந்த அளவுக்கு வெறுப்பு வீராப்பு இருக்கோ அதே அளவுக்கு என்கிட்டையும் இருக்கு. நீ இப்போ வரலன்னு சொன்னீன்னா நான் உன் கூட சுத்தமாக பேசவே மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி கேட்குறாங்க, என்னம்மா மிரட்டுறியா அப்படின்னு. அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, மிரட்டலடி, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கண்மணியோட அம்மா நேராக ராகவன்ட்ட, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் கண்மணியை கூட்டிக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்ல ராகவனும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா கண்மணியோட அம்மா நேராக மாறனை பார்த்து, இங்கே பாரு மாறா, நீயே வந்துரு அப்படின்னு. அப்போ நம்ம வீரா வந்துட்டு நேராக கண்மணியை பார்த்துக்கிட்டே, அம்மா இங்கே பாருங்க, விருந்துக்கு நாங்கள் கண்டிப்பாக வரோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு. அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாண்டி, மாப்பிள்ளைய வேற கல்யாணத்துக்கு அன்னைக்கு மறுநாள் காலை எந்தவித சாப்பாடும் கொடுக்காம ரொம்ப பட்டினியாக போட்டுட்டோம். இன்னுமே பக்கத்தில் தெருவில் உள்ளவங்க எல்லாருமே இப்படி மாப்பிள்ளைய பட்டினியாக போட்டுட்டோம் அப்படின்னு எங்களை பேசுகிறாங்க. அதனால உங்களை கூட்டிட்டு போயிட்டு விருந்து வச்சாதான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக வந்துருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா நேரா கண்மணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, ஆமாம்மா, நீ சொல்கிறதும் சரிதான், நான் வந்தாதான் நானும் மாறனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி முறைக்கிறாங்க. அப்போ அந்த பிருந்தா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாரும் வந்துடுவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கோம் அப்படின்னு. அப்போ அந்த ராஜேஷோட அம்மா நேராக கண்மணியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கண்மணி கேட்குறாங்க, என்னத்தை இப்போ என்னத்தை என்கிட்ட பேசணும் அப்படின்னு. அப்போ ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, என்னடி அவங்க மேலே உள்ள கோபத்தை என்கிட்ட காட்டுற அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, அந்த வள்ளியம்மா எனக்கும் வீராவுக்கும் பிரச்சனையை உண்டாக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீரா என்னை எதிரி மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அவளை எதிர்க்கிறது அப்படின்னு. அப்போ கண்மணி சொன்னதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நீ நேராக அங்கே போனாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு. அப்போ கண்மணி கேட்குறாங்க, என்ன உண்மை அப்படின்னு. ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அந்த வீரா நடிக்கிற மாதிரி தெரியுது உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக, அதனால நீ போனால் மட்டும்தான் அவங்க 2 பேரும் உண்மையாகவே ஹாப்பியாக இருக்காங்களா இல்லை நம்ம எல்லாரையுமே நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியும். அதனால நீ கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணியும், ஆமத்த, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், வீரா என்னை விட மாறன் மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தா, ஆனால் இப்படி டக்குன்னு மாறினதுக்கு காரணம் என்னன்னு எனக்கும் புரியல, அதனால கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மாவும் சரி,
நீ போயிட்டு அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பொறுமையா காத்திருந்து பாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா மாறனோட ரூமை காமிக்கிறாங்க. அப்ப மாறன் உட்காந்துருக்காரு. எதுக்காக இப்படி வீரா மாத்தி மாத்தி பேசுறான்னு புரியலையே அப்படின்னு ரொம்ப கோவத்துல உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்து வீரா இங்கேருந்து ரூம்குள்ள வராங்க. வரும்பொழுது டக்குன்னு அங்க இருக்க ஒரு துணியில வலிக்கு கீழே விழ போறாங்க. அப்ப மாறன் டக்குன்னு தாங்கி பிடிக்கிறாரு. அப்ப 2 பேருக்கும் ஒரு பாட்டு போடுறாங்க. அப்ப ம் டக்குன்னு வீரா பக்கத்துல இருந்துகிட்டு சொடக்கு போடுறாங்க. அப்ப மாறன் நேரா வீராவை பார்த்து நீ எப்ப எந்திரிச்ச அப்படின்னு கேட்க, அப்ப வீரா சொல்றாங்க, ஏய் என்ன கனவா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, நீ எப்ப எந்திரிச்சேன்னு சொல்லிடி அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு நீ எதுக்கு என்ன பிடிச்ச அப்படின்னு. மாறன் சொல்றாரு, நீ வலிக்கு விழ போன பொண்டாட்டி ஐயோ வலிக்கு விழ போறாளே அப்படின்னு நினைச்சு தாங்கி பிடிச்சேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, இங்க பாரு நான் விழுந்தா நான் பாட்டுக்கு எந்திரிச்சிருப்பேன், என்ன பிடிக்கிறதுக்கு உனக்கு யாரு ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு. அப்ப மாறன் சொல்லுது, இடுப்புல கை போட்டுக்கிற கையை பிடிச்சுக்கிட்டு நடக்கிற இதுக்கெல்லாம் உனக்கு யாரும் ரைட் வாங்க, இங்க பாரு அதையெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. மாறன் சொல்றாரு, வெளியில இருக்கும் பொழுது நல்ல முடியா மாறியத என்னடியே நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு அது என்னோட இஷ்டம், அது ஏன் தலையெழுத்து அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு நீ வீட்டுல இருந்து வரும் பொழுது எதுவும் தலையில அடிபட்டுருச்சா, அதான் வெளியில ஒரு மாதிரியும் இங்க ஒரு மாதிரியும் நடந்துக்கிறியா அப்படின்னு மாறன் கேக்குறாரு. மாறன் கேட்டதை சொன்னதோட வீரா சொல்றாங்க, இங்க பாரு நான் எதுக்காக அப்படி நடந்துக்கிறேன்னா, எங்க அம்மாவை டெய்லி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உங்க அத்தை வேற பத்தாததுக்கு வீட்டுக்கு வந்துட்டு கெஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, மாறன் நல்லவன் வந்து வீட்டுல வந்து வாழு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, உன்னால என் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டம்தான், அதனாலதான் நான் ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி இங்க வந்துட்டேன், நீ நினைப்ப நான் சந்தோஷமா இங்க வந்தேன்னு, ஆனா உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நேரமும் எனக்கு நரக வேதனையா இருக்கு, எங்க அண்ணன் எப்படி செத்தானோ உனக்கு தெரியும்ல, இத்தனை வருஷமா என் அண்ணன் என்னை வளர்த்ததுக்கு கொஞ்சம் கூட புண்ணியமே இல்லாம போயிடும் ஒருவேளை நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னா, அதனாலதான் எனக்கு உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு கோவமா வருது அப்படின்னு. அப்ப மாறன் கேக்குறாரு, என்ன வீரா இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இதை விட பொலைட்டா என்னால சத்தியமா பேச முடியாது, உன் கூட சேர்ந்து வாழ்றது அது நரக வேதனைக்கு சமம், இங்க பாரு எப்படா இந்த ரூமுக்குள்ள வரும்பொழுதெல்லாம் வெளியில போய் தொலைவணும்னு தோணுது, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு உன் மேல அவ்வளோ கோவமா இருக்கு, இங்க பாரு நான் வெளியில நடந்துகிட்டதை வச்சு ரூமுக்குள்ள என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க வந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்ப மோசமா மாறனை பேசுறாங்க. அப்ப மாறன் கேக்குறாரு, ஏன் வீரா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு எங்க அண்ணன் அவ்வளோ பாசமாய் நீ வளர்த்திருக்காரு, ஆனா அவர் செத்ததுக்கு நீ காரணமாகிட்ட, உன் கையால நான் தாலி வாங்கியிருக்கேன், நான் இப்போ உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தேன்னு வச்சுக்கேன், அது இத்தனை வருஷமா என் அண்ணன் என்னை வளர்த்ததுக்கு கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம போயிடும், இங்க பாரு உன் கூட எனக்கு ஒரு நிமிஷம் கூட வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை, நான் வெளியில நடிச்சுக்கிட்டு இருக்கேன், அது எதுக்காகன்னா எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஆனா இந்த ரூமுக்குள்ள வரும்பொழுதுதான் எப்படா இந்த ரூமை விட்டு வெளியில போய் தொலையலாம்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்ல மாறன் கண் கலங்குறாரு. அப்ப வீரா கேக்குறாங்க, ஏய் தயவு செஞ்சு இப்படி என்கிட்ட நிக்காத, தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்ல மாறன் ரொம்ப கண் கலங்கி நிக்க, அப்ப வீரா சொல்றாங்க, ச்சே இங்க இருக்கிறதே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரூமை விட்டு வெளியில போறாங்க. அப்ப மாறன் என்ன நினைக்கிறாருன்னா, அட்லீஸ்ட் நீ வெளியிலயாவது என்கிட்ட கொஞ்சம் பாசமா நடந்துக்கிறியே, எனக்கு அது போதும் வீரா அப்படின்னு மாறன் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா கண்மணியோட வீட்டை காமிக்கிறாங்க. கண்மணி வீட்டுல கண்மணி வெளியில நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப கண்மணி நினைக்கிறாங்க, என்ன இது இன்னும் அவங்க வரல அப்படின்னு. அப்படின்னு பார்த்து பிருந்தா இங்கேருந்து வராங்க. பிருந்தா இங்கேருந்து வந்துட்டு, அக்கா யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, யாருக்காகவும் நான் வெயிட் பண்ணலையே அப்படின்னு. அப்ப பிருந்தா கேக்குறாங்க, மாறன் மாமாவும் வீரா அக்காவும் எப்ப வருவாங்கன்னு தானே நீ பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, அவங்க எப்ப வந்தா எனக்கு என்ன அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா உன் முகத்திலேயே நல்லா தெரியுது, ஏன்க்கா இப்படி போய் சொல்ற அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, பிருந்தா நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ராகவன் நிறைய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அப்ப கண்மணி கேக்குறாங்க, என்னங்க இது அப்படின்னு. அப்பன்னு பார்த்து கண்மணியோட அம்மாவும் வராங்க. அப்ப ராகவன் சொல்றாரு, மாறனுக்காக நண்டு சிக்கனு மட்டனு எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி கேக்குறாங்க, இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, மாறனுக்கு இது எல்லாமே பிடிக்கும் அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப கண்மணியோட அம்மா நேரா கண்மணிய பார்த்து,
ஏன் கண்மணி இப்படி மாப்பிள்ளை எதிர்த்து பேசுற அப்படின்னு. கண்மணி சொல்றாங்க, ஏமா உனக்கு வாங்கிட்டு வரத்துக்கு ஆளே கிடைக்கலையா? யாருக்கிட்டையாவது காசு கொடுத்தா வாங்கிட்டு வர போறாங்க. இதுக்கு போயிட்டு இவரை வாங்கிட்டு வர சொல்ற? இவர் இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை இல்ல, இவர்கிட்ட இந்த வேலையெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, கண்மணி இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அப்ப கண்மணியை பார்த்து, இங்கே பாரு உன் தங்கச்சிக்காக தானடி இதெல்லாம் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, தங்கச்சிக்காகவா? கூடவே ஒருத்தன் வரானே அவனை நினச்சாதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. தங்கச்சிக்குன்னா நான் எல்லாத்தையுமே பண்ணிடுவேன், அவன் வரானா அதுதான் எனக்கு கோவமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, சரி வீடு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த சாப்பாடெல்லாம் சமைச்சு வைக்கணும், நீ வந்துட்டு அந்த நண்டையும் இறாலையும் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி கேட்குறாங்க, என்ன நான் க்ளீன் பண்ணணுமா? என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, என்னடி இப்படி சொல்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, வீராவுக்குன்னா நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், ஆனால் அந்த மாறன் வரா பாரு அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்பன்னு பார்த்து ஆட்டோ வருது, ஆட்டோலேருந்து மாறனும் வீராவும் வராங்க. பிருந்தா சொல்கிறாங்க, மாமாவும் அக்காவும் வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க 2 பேரும் வந்ததோட நம்ம கண்மணியோட அம்மா வந்து 2 பேரையும் வரவேற்கிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கண்மணியோட அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. அப்ப மாறன் கேக்குறாரு, அத்தை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு. அப்ப கண்மணியோட அம்மா சொல்றாங்க, இருங்க மாப்பிள்ள, முன்னாடி வரும் பொழுது உங்களை வெளியிலேயே வச்சு ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், அதான் இப்ப ஆரத்தி எடுத்து முறையா வீட்டுக்குள்ள சந்தோஷமா வரவேற்கிறேன் அப்படின்னு. இதை கேட்ட மாறனும் சரித்த அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ள, போன வாட்டி நான் ஆரத்தி எடுக்கலை, இந்த வாட்டி முறையாக உங்களை வரவேற்று ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக வந்துட்டு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. அப்போ பிருந்தா கேட்குறாங்க, அம்மா நானும் ஆரத்தி எடுக்கிறேன் அப்படின்னு. அப்போ கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ சின்ன பிள்ளை ஆரத்தி எடுக்கக்கூடாது அப்படின்னு. அவர் பிருந்தா சொல்கிறாங்க, இல்லை நான் ஆரத்தி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்துட்டு பிருந்தா கேட்குறாங்க, மாமா காசு அப்படின்னு. அப்போ மாறன் சொல்றாரு, உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாரு. பிருந்தாவும் காசை வாங்கிக்கிறாங்க. அப்ப கண்மணியோட அம்மா நேரா கண்மணியை பார்த்து, கண்மணி 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப வீரா நேரா கண்மணியை பார்த்து, எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாறன் வந்துட்டு நேரா ராகவனோட கையை பார்த்துட்டு, என்ன ராகவா, நான் வரேன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்ட போல அப்படின்னு. அப்ப ராகவன் அமைதியா இருக்காரு. அப்ப மாறன் கேக்குறாரு, அப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதோட பேசாம இருக்கா, ஆனா தம்பி மேல அவ்வளவு பாசம், தம்பிக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்ட அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராகவன் வந்துட்டு அமைதியா இருக்காரு. அப்பன்னு பார்த்து கண்மணியோட அம்மா வராங்க. வந்ததோட கண்மணியோட அம்மா சொல்றாங்க, நானும் கண்மணியும் தான் சமைக்க போறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு. அப்ப அவங்க கேக்குறாங்க, மாப்பிள்ள நீங்க வந்துட்டு விருந்தாடியா வந்திருக்கீங்க, நீங்க எப்படி சமைக்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, அத்தை இது நம்ம வீடு, இங்க வந்துட்டு நான் சமைக்காம வேற யாரை சமைக்க போறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சமைச்சிங்கன்னா அப்புறம் இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரும் வந்துருவாங்க, அப்புறம் எல்லாருக்கும் சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, பரவாயில்ல, நம்ம ஏரியா ஜனங்களுக்கு தானே சமைக்க போறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல. அப்ப மாறன் நேரா பிருந்தாவை பார்த்து, பிருந்தா இந்த சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்ல வர. அப்ப பிருந்தா ஒரு லிஸ்டே போடுறாங்க. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, பரவாயில்லையே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு. பிருந்தா சொல்றாங்க, மாறன் மாமாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நானும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல. இதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, சரி ஓகே, இன்னைக்கு என்னுடைய சமையலுக்கு எடுபுடி நீதான் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு நேரா வீரா கிட்ட, வீரா டார்லிங் இன்னைக்கு சூப்பரா சமைக்க போறோம் அப்படின்ட்டு வீராவோட தோல் மேல கைய போட. அப்ப வீரா முறைக்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, ஆகா அடிப்பா போலியே அப்படின்ட்டு கை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சேனசை பண்ணி ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் வீட்டில் படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து நம்ம வீராவும் மாறனும் நடித்த ஒரு ஆடே டெலிகாஸ்ட் ஆகுது. இதை பார்த்ததோட அவர் டென்ஷன் ஆகி நேராக கார்த்தியை கூப்பிடுறாரு. கார்த்தியை கூப்பிட்டதோட அந்த இடத்துக்கு நம்ம வள்ளியும் வராங்க. அப்போ ராமச்சந்திரன் நேராக கார்த்தியை பார்த்து, என்னடா இது அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, அப்பா இது பழைய ஆடு தான்ப்பா, இதுதான் எல்லா இடத்துலையும் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு இந்த ஆடை ஒழுங்கு மரியாதையா தூக்க சொல்லு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அப்பா இந்த ஆடை போட்ட பிறகுதான் நம்மளோட கஸ்டமர்ஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, இந்த ஜோடியை வச்சுதான் நடிக்கையும் சொல்லியிருக்காங்க, நீங்க எதுக்காக சேஞ்ச் பண்ண சொல்றீங்க அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த ஆடை உடனடியா சேஞ்ச் பண்ண சொல்லு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, அப்பா ஆடை சேஞ்ச் பண்றது அவ்வளோ கஷ்டம்ப்பா,
மறுபடியும் ஆட் வந்து எடுக்கணும்ப்பா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனால் ராமச்சந்திரன் சொல்கிறாரு, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, இந்த ஆடை சேஞ்ச் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்ல வள்ளி கேட்குறாங்க, ஏன் நான் இப்படி பேசுகிற, உனக்கு தான் அவங்கள பிடிக்கல இல்லை, யாரோ ஒருத்தவங்க இந்த ஆடில் நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தானே, இதுக்கு நீ தேவையில்லாமல் அவங்கள எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்க, ஒரு நாளில் ஃப்ரீயாக நச்சு விடுறியா, டெய்லி வந்துட்டு அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு. ராமச்சந்திரன் சொல்கிறாரு, வள்ளி எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னுடைய ஆடில் இவங்க 2 பேரும் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை கேட்டுட்டு வள்ளி வந்துட்டு நேராக கார்த்தியை பார்க்க கார்த்தி யோசிக்கிறாரு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மாறன் இருக்கிற வீட்டை காமிக்கிறாங்க. மாறன் வந்துட்டு காய்கறி எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. பக்கத்தில் கண்மணியும் ராகவனும் உட்காந்துருக்காங்க. அப்போ மாறன் நினைக்கிறாரு, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ அந்த கண்மணியோட அம்மா டீ கொண்டாந்து மாறனுக்கு கொடுக்குறாங்க. மாறன் அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு, நீங்க பாருங்க சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சொல்லுங்க தம்பி அப்படின்னு மாறன் சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க தம்பின்னு கூப்பிட வேணாம், பாய் நிறையா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்களும் சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல, மாறன் டீயை குடிச்சிட்டு, இங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் வீராவோட டீயை விட உங்க டீ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு டேஸ்ட் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, இதுல எந்த வருத்தமும் இல்லை மாப்பிள்ளை, என் பொண்ணு உங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டான்னா சந்தோஷம் தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் சிரிக்கிறாரு. அப்ப மாறன் ஏதோ மிஸ் ஆகிட்டே அப்படின்னு உட்காந்துருக்க பிருந்தா அங்கேருந்து துண்டை எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. மாமா நீங்க எதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரியுது அப்படின்னு மாறன் சொல்றாரு. அதானே பார்த்தேன், இதை காணுமேனு பார்த்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பிருந்தாவும் சரி மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, மாறனும் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தக்காளியை அலசி கொடுக்க சொல்ல, பிருந்தா ஒவ்வொரு தக்காளியை அலசி கொடுக்க மாறன் தக்காளியை கட் பண்றாரு. அப்ப ஏற்கனவே ஒரு தடவை வீட்டுல சமைக்கும் பொழுது பிருந்தா ஒவ்வொரு பொருளா கேட்கும் பொழுது, அப்ப பிருந்தா வந்து மாறன் ஒவ்வொரு பொருளா கேட்கும் பொழுது பிருந்தா திட்டுவாங்க, ஒரே நேரத்துல எல்லாம் சொல்ல மாட்டியா, தனித்தனியா தான் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஸோ மாறன் சொல்றாரு, என் அண்ணனா நினைக்க மாட்டியா அப்படின்னு. ஆனா பிருந்தா சொல்லுவாங்க, எக்காலத்துலயும் ஒண்ணு நான் அண்ணனா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை வந்து நம்ம மாறன் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்றாரு. அப்ப பிருந்தா நேரா மாறனை பார்த்து, மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப மாறன் சொல்றாரு, ஒன்னும் இல்லை பிருந்தா அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, வெங்காயம் அரிஞ்சாதான் கண் கலங்கும், நீங்க என்ன தக்காளி அறியும் பொழுதே கண் கலங்குறீங்க, தக்காளி அரிஞ்சா கண் கலங்குமா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பிருந்தா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வீரா வராங்க. வீரா வந்து தொட கண்மணியோட அம்மா சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, நீங்க வந்த பிறகுதான் வீடே கலகலன்னு இருக்கு அப்படின்னு. இது கேட்டுட்டு ராகவன் சிரிக்க கண்மணி ராகவனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னன்னா, பிருந்தா மாறன் கிட்ட மாமா மாமான்னு சொல்லி மாறன் தப்பு செய்யாத உடனேயே அவங்கள வந்துட்டு நல்லபடியா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.